அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம தமிழ்நாட்டில் வாழும் பட்டியல் சமூகத்தில் உள்ள பிறமொழியாளர்கள பத்தி 3வது பாகம் நம்ம போட்டிருந்தோம். அந்த போட்ட பாகத்திலேயும் கேள்விகள் சில பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல போறப்ப தான், நம்மள அறியாமயே ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிட்டி தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கொடுமைகளை அனுபவித்த ஒரு கம்யூனிட்டி. வேத காலங்கள்ல இருந்தே அவங்களை தூற்றுவதை பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக அனுபவித்த ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி தமிழ்நாட்டுல தான் வாழுது. நம்மளும் வார்த்தைக்கு வார்த்தையா அந்த கம்யூனிட்டி திட்டியிருக்கோம். அவங்க யாருன்றத தான் நம்ம இந்த கம்யூனிட்டில பார்க்க போப்போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம நேத்து இருக்கிற அந்த கேள்விகள் சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நம்ம போயிரலாம். முதல் கேள்வியாக யார் கேட்டிருக்காங்கன்னா, பெருமாள் தேவன். 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எங்க ஊர்லயும் பைய என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். நேத்து நம்ம சொல்லியிருந்தோம்ல, இந்த மாரி பாண்டிய மன்னர் காலத்துல திருஞான சம்பந்தர் மதுரைக்கு அந்த ஆ சைவ மதத்தை பரப்ப வரும்பொழுது, அவருடைய இதுக்கு தீ வச்சு விட்டுருவாங்க சமணர்கள். தீ வைத்ததற்கு "பையவே செல்லவே பாண்டியரே" அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையில பாடி பதிகம் பாடியிருப்பாப்புல. அதனால மதுரையில இந்த வார்த்தையில பெரும்பாலும் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அண்ணன் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தள்ளி பெரியகுளத்துல இருக்காப்புல. அவங்க ஊர்லயும் பையன்ற வார்த்தைய பயன்படுத்துறாங்களாம். அப்புறம் இன்னொருத்தர் திருநெல்வேலியை சேர்ந்த ஒருத்தரும் இந்த வார்த்தைய சொல்றாப்புல. பையன்ற வார்த்தைய நாங்களும் பயன்படுத்துறோங்க அப்படின்ட்டு. ஆனா தூத்துக்குடி பக்கம் இந்த வார்த்தைய பயன்படுத்துற மாரி தெரியல. திருநெல்வேலியில இந்த வார்த்தைய பயன்படுத்துறாங்கன்றது கொஞ்சம் மோர் இன்ஃபர்மேஷன் தான். கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சன் நெய்த நில பூர்வக்குடி தமிழ் மீனவர் முக்குவர் சமுதாயம். பரதவர் மக்களின் உட்பிரிவாக இருக்கும் முக்குவர் சமூகம் ஆழம் குறைந்த நீர்நிலைகள் மற்றும் உள்நாட்டு மீனவர் சமூகம். ஆனால் அவர் வழக்கம் போல கேரளாவில் வாழும் தமிழர்களைப் போல தனது அடையாளத்தை மறைத்து வாழ்கின்றனர். கேரளாவில் தமிழர்களால் நாங்கள் தமிழர்தான் என்று பெருமையுடன் வாழ முடியாதா? இல்லை என்றால் மலையாளி என்று கூறுவதால் அதிக ஆதரவு அதிகம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்களா? சஞ்சு சாம்சன் அவரு அந்த பரதவர் இனத்தை சேர்ந்தவர் முக்குவர். இந்த ஆழம் குறைவான பகுதியில கடற்கரையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சமுதாயம். இவங்க முக்குளிச்சு அந்த முத்து எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா, பெறக்கூடிய சமுதாயம். நல்ல அந்த மூச்சை அடக்கி வைத்துக்கொண்டு கடலுக்கு அடியில் சென்று மீன் பிடிக்கக்கூடிய அந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் தன்னை தமிழனாக அடையாளப்படுத்த வேண்டும் அப்படின்னா, அது அவர் கையில தான் இருக்கு அது. ஆனா மலையாளிகள் முதல் மாரிலாம் இல்ல. இப்பல்லாம் ஆ மலையாளத்துக்கு முன்பாகவே நாங்க தமிழ் தான் பேசுறோம். எங்க மன்னர், சேர மன்னர்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, அந்த புரிதல் இன்னும் அதிகமாகி வரணும்னா, அதுக்கு காலம் பார்த்தீங்கன்னா, உடனே நடக்காது. கொஞ்சம் நாள் ஆகும். பட்டியலின மக்களில் அட்டவணையில் ஜக்லி என்றும், சக்கிலியர் என்றும் உள்ளது. இதில் ஜக்கிலி ஆந்திராவில் உள்ளது. சக்கிலியர் என்பது தமிழ் சாதி. தமிழ் மன்னர் காலத்தில் தோல் தொழில் செய்த மக்களை சக்கிலியர் என்றே அழைத்தனர். அதுக்கு கீழ ஒருத்தர் இல்லைன்றாப்புல. இவர் ஆய்வு செய்ய வேண்டும். தெலுங்கு தமிழர் போர்வையில் என்று சொல்றாரு. அதாவது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் கிடைச்ச வரைக்கும் சக்கிலியர் என்போர் அவர்கள் தெலுங்கு தான் என்று இருக்கு. அடுத்த காணொளி வேணா நிச்சயமாக நான் அந்த காணொளியை நான் எடுத்து போறேன் நானு. என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. 2வது சோழர் காலத்திலேயே சக்கிலியர் என்ற பேர் அடிபட்டிருக்கு. 3ஆம் ராஜராஜன் காலத்துல 2ஆம் ராஜராஜன் காலத்துல ஒரு கல்வெட்டுல சக்கிலியர் என்ற பேர் குறிப்பிட்டிருக்கு. அதெல்லாம் மறுக்கக்கூடிய உண்மை. மறுக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆனா அவர்களுடைய தாய்மொழி ஏன்னா இது எப்ப நடக்குதுன்னா, எப்போ குலோத்துங்க சோழன் உள்ள வராரோ, அதன் பின்பு தான் தமிழ்நாட்டுல 2, 3 சமுதாயத்தினோட பேர் கல்வெட்டுலயே அடிபடுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பேரு அடிபடல. அதுல ஒரு சமூகம் தான் இந்த சக்கிலியர் என்ற சமுதாயம். செக்கிலியர் அப்படின்னு சொல்லி வார்த்தை கல்வெட்டுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம அது என்னன்றத அடுத்த கால்ல கூட பார்ப்போம். அடுத்து நம்ம பெரும்பள்ளி. ப்ரோ யூ ஆஸ்க்ட் அபௌட் அஜிலா கம்யூனிட்டி. ஐ கமெண்டட் இட் இன் எஸ்சி பார்ட் 2 வீடியோ 18 February. மேபி யூ மைட் நாட் ஹேவ் நோட்டீஸ்ட் இட். அஜிலா பத்தி நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்றத இந்த காணொளில கூட சொல்லுங்க. ஏன்னா நான் அத கவனிக்காம கூட விட்டுருக்கலாம். ஏன்னா அஜிலா என்பவர்கள் ஒரு வாரியர் கம்யூனிட்டி. பட் ஆனா அவங்க ஷெட்யூல் காஸ்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நீங்க உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா இதுல கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்க்கிறேன். ஜோதி ஆதிரா. இப்போதுள்ள எஸ்சி பட்டியல் ஜாதிகள் சுதந்திரத்துக்கு முன்பு எப்படி இருந்தன? சுதந்திரத்துக்கு பின் இதில் ஏதும் மாற்றம் உள்ளதா? சுதந்திரத்துக்கு முன் தலித்திய குறியீட்டில், தீண்டா குறியீட்டில் இப்போது எஸ்சி பிரிவில் இருந்தார்களா? இல்லையா? கண்டிப்பா இது வேலிடான கொஸ்டின். இந்த கொஸ்டின் கண்டிப்பா நான் பதில் சொல்றேன் நான். சரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி யார பத்தின காணொளினா, அதாவது தமிழ்நாட்டில் வாழும் பட்டியல் சமூகத்தில் உள்ள பிறமொழியாளர் பட்டியல் பாகம் 4ல நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு கம்யூனிட்டி மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன் இந்த ஒரே ஒரு கம்யூனிட்டி மட்டும் நம்ம எடுத்திருக்கோம்னா,
இவங்கள பத்தின விஷயங்கள் வந்து பேசுறதுக்கு வந்து அதிகமாவே இருக்கு. ஏன்னா, ஒரு மத ரீதியாகவும் சரி, சமுதாய ரீதியாகவும் சரி, இவங்களோட பேர வந்து பார்த்தீங்கன்னா, கொச்சைப்படுத்தி சினிமா துறையிலருந்து எல்லாத்துலயுமே அதிகமா வந்து இந்த வார்த்தைகள பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த வார்த்தைய வந்து நீங்க தவறா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி 2000 ஆ 16லயோ, 14லயோ எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2024ல 24ல வந்து இந்த வார்த்தைய வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது. டிபேட்ல கூட நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சட்டம் இயற்றலாம் கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒடுக்குமுறை அனுபவித்த ஒரு சமூகம் யாருன்னா வந்து சண்டாலா. அட பாவி சண்டாளா! ஐயய்யோ! சண்டாளன் வந்துட்டான். சந்திர நாட்களிலும் சண்டாளர் பிரகாசிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல நீங்க மோஸ்ட்லி வந்து சங்கர் சார் படத்துல அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சண்டாளர் வார்த்தைய வந்து பயன்படுத்தாம இருக்கவே மாட்டாங்க. 2வது எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பிராமணர்கள் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, பேசப்படுகின்ற படங்களும் சரி, புத்தகங்களையும் சரி, கண்டிப்பா வந்து இந்த சண்டாளர் வார்த்தைய வந்து பயன்படுத்தாம இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா அந்த வார்த்தைய பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒடுக்குமுறைய வந்து அனுபவித்த ஒரு சமுதாயம் தான் வந்து இந்த சண்டாளர்கள். இந்த சண்டாளர்கள் யாரு? இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா? இவங்க எந்த ஊர் வேற எந்தெந்த ஊர்ல வாழ்றாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க பெங்கால்ல இருந்து பெங்கால், ஒரிசா, ஆந்திரா, அடுத்து தமிழ்நாடு. இந்த மாரி இங்க இருந்து பெங்கால் வரைக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு குரூப். பிராமணர்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமா வாழ்றாங்களோ, அங்கங்கெல்லாம் வந்து இந்த கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வாழக்கூடிய கம்யூனிட்டியா இருக்கு. ஆனா, அவங்க வாழ்ற இடத்துல இவங்க வாழ்றாங்கன்னா, இவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அதிகங்க. இவங்களுடைய மொழி, தாய்மொழின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நிலைத்த ஒரு மொழியே கிடையாது. ஆனா, பெங்கால், சமஸ்கிருதம். இந்த பெங்காலி மொழியும், சமஸ்கிருதம் கலந்து பேசுகின்ற ஒரு மொழியாகத்தான் வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு நிலைத்த மொழி கிடையாது. தமிழ்நாட்டுல இருந்தாங்கன்னா, தமிழ் நல்லா பேசுவாங்க. பிளஸ் வந்து அந்த மொழியும் வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் வந்து பயன்படுத்துவாங்க. ஆந்திரா போனா தெலுங்கு நல்லா பேசுவாங்க. பட் அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. பெங்கால் போனா வந்து பெங்காலி நல்லா பேசுவாங்க. சோ, இந்த ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாரியும் அதே மாரி ஒடியா பாஷையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அதிகமா பேசுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் போறப்போ, ஒவ்வொரு மொழிய வந்து பயன்படுத்துறாங்க. இவங்க யாரு? இவங்களோட தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க காட்டை நம்பி வாழ்ந்த ஒரு சமுதாயம். அதாவது ஆதியில ஆதியில வந்து ஒரு ட்ரைபலா தான் இருந்திருக்காங்க இவங்க. காட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, வேட்டையாடுறது, தேன் எடுக்கிறது, தினை மாவு செய்றது, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிழங்கு எடுக்கிறது இப்படின்னு சொல்லி, ஒரு குறிஞ்சி நிலை மக்களாகவும், ஒரு முல்லை நில மக்களாகவும் தான் வந்து அதாவது நான் இந்த தமிழர் சார்ந்த வாழ்வியல் வச்சு நான் சொல்றேன் நானு. அவங்க அந்த ஒரு தொழில் ரீதியாக வந்து இருந்த ஒரு கம்யூனிட்டி தான். பட் ஆனா, எப்ப இருந்து இவங்க இந்த மாரி ஒடுக்குமுறைக்கு ஆளாகுனாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடைக்கல. இந்த காலகட்டங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. பட் ஆனா, இவங்களுடைய உச்சம் இந்த கம்யூனிட்டிய வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வந்து இந்த ஒரு என்ன சொல்றது? விளிம்பு நிலையில தள்ளி விட்டு, அவங்கள ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து காயப்படுத்துற ஒரு காலகட்டம்ன்றது அதிகமா எந்த காலகட்டத்துலன்னா 19ஆம் நூற்றாண்டுல அதிகமா இருந்தது. ஏன்னா, அந்த காலகட்டத்துல தான் கந்த சஷ்டி கவசம் வந்து எழுதப்படுகிறது. கந்த சஷ்டி கவசத்துக்கும் இவங்க கம்யூனிட்டிக்கும் என்னங்க சம்பந்தம்? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி கந்த சஷ்டி கவசம்ன்றது வந்து ஒரு மத ரீதியானது அது. அது இந்து மதத்துல வந்து முருகனை பற்றிய பாடக்கூடிய ஒரு பாடலு. அதுக்கு இவங்களோட கம்யூனிட்டிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "தண்டியல்காரர்களும், சண்டாளர்களும் என் பெயர் சொல்லிட இடிவிழுந்து ஓடிட" அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். "தண்டியல்காரர்களும், சண்டாளர்களும்" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வந்தாங்கன்னா, "என் பேர சொல்லு, இவங்க இடி விழுந்து ஓடிருவாங்க" அப்படின்ற மாரி வந்து இத சொல்றாங்க. சமஸ்கிருதத்துல வந்து சண்டால் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம்னா, தீய சக்திகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து, தீய தொழில் செய்றவர்கள், தீய சக்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் குடுக்குறாங்க சான்ஸ்கிரிட்ல. பட் ஆனா வந்து தமிழ்ல வந்து இந்த சண்டாளர்ன்ற வார்த்தைக்கு வந்து நம்மளோட இலக்கியத்திலயோ, நம்முடைய கல்வெட்டுகள்லயோ எந்த இடத்திலுமே இந்த இந்த பேரானது பயன்படுத்தவே இல்லை. ஒரு இழிவான சொல்லாக வந்து பயன்படுத்தவே இல்லை. ஆனால் கந்த சஷ்டி கவசத்திலேயே வந்து இந்த பாடல் வந்து பாடப்படுது. "தண்டியல்காரர்களும், சண்டாளர்களும் என் பெயர் சொல்லிட இடிவிழுந்து ஓடிட" அப்படின்னு சொல்லி இந்த ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா அத பயன்படுத்துது. நீங்க அந்த "காக்க காக்க கனவேல் காக்கன்னு" சொல்லி இந்த பாட்டு பாடுறப்ப பாருங்களேன். அந்த பாடல் வந்து இன்ற வரைக்கும் வந்து எங்க கேட்டீங்கனாலும் இந்த வார்த்தைக்கு வந்து ஷார்ப்பா வச்சு பாருங்க. அது அடிபடும். சோ அதே மாரி இவங்களுக்கு உண்டான ரெஸ்ட்ரிக்ஷன் இவங்க எப்படி வாழணுன்றத வந்து வேதத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட மாரி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இவங்க ஊருக்கு வெளிய தான் வாழணும். ஊருக்குள்ள வாழக்கூடாது. இவங்களுக்கு யாரும் எந்த உதவியும் செய்யக்கூடாது. ஆனா, இவங்களுக்கு வந்து பார்க்குற வேலைக்கு உணவு குடுக்கணும்னு நெனச்சா, கையால குடுக்கக்கூடாது. உடைந்த பாத்திரத்துல தான் வந்து இவங்களுக்கு சாப்பாடே குடுக்கணும். அப்படின்னு சொல்லி, இன்னும் நெறைய விஷயம்லாம் வந்து வாயில சொல்ல முடியலங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டிய வந்து ரொம்ப இழிவுபடுத்தி, ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சு, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அது வார்த்தையிலே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இவங்க குடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் படிச்சு பார்த்தா வந்து ரொம்ப ரொம்ப கவலையா இருந்துச்சு.
இப்படிலாம் ஒரு கம்யூனிட்டி வந்து பண்ணலாமா? இப்படிலாம் ஒரு கம்யூனிட்டி வந்து பேசலாமா? இப்படிலாம் ஒரு கம்யூனிட்டி வந்து செஞ்சிருக்காங்களா? இப்ப இவங்களோட வாழ்நிலை எப்படி இருக்கு? விளிம்பு நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி, நம்ம அவங்கள தேடி ஓடுற அளவுக்கு வந்து அந்த கம்யூனிட்டியோட ஹிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா, பேசப்படுது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள அதிகமாக வெட்டியான் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தியிருக்காங்க. ஒருவேளை என்னவோ அந்த தொழில் செஞ்சனால, இவங்களுக்கு வந்து இந்த மாரி வந்து ஆ தீய தொழில் செய்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒதுக்கி வச்சாங்களான்னு தெரியல. அப்படி பார்த்தா வந்து ராஜா ஹரிச்சந்திரனே பொய்யே பேசாத ஹரிச்சந்திரனே வந்து போய் வெற்றியாளரா தான பார்த்தார் கடைசி காலகட்டத்துல. அதுக்கப்புறம் தானே வந்து அவருக்கு முக்தி எல்லாமே கிடைக்குது. ஏன் இந்த அளவுக்கு வந்து இந்த மக்கள வந்து ஒதுக்கி வச்சாங்க? ஒரு ஃபாரஸ்ட் ட்ரைப் அப்டின்றனாலயா? இல்ல இவங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த காட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த காலகட்டத்துல வந்து ஃபாரஸ்ட் ஆக்ட் பிரிட்டிஷ்காரங்க ஃபாரஸ்ட் ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம், அவங்க அந்த காட்ட விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம், அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளும் எதுவும் கிடைக்காதனால, அவங்க வேற வழி இல்லாம இந்த மக்கள நோக்கி டவுனுக்கு அதாவது இந்த டவுன் நவநாகரிகத்துக்கு வந்து வந்துக்கப்ப, இவங்கள இந்த மாரி பயன்படுத்தியிருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா, 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பேர வந்து எங்கேயுமே நம்ம வந்து பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்களுடைய வரலாறானது வந்து முழுக்க முழுக்க வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து நம்மளுடைய தமிழ் மக்களுக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னமும் இந்த வார்த்தைய வந்து நெறைய இடத்துல பயன்படுத்துறாங்க. "சண்டாள பாவி, சண்டாளா" அப்படின்னு சொல்லி. தயவு செய்து வந்து அந்த வார்த்தைய பயன்படுத்தாதீங்க. அந்த வார்த்தையானது ஒரு சமுதாயத்தின் பெயர். ஒரு சமுதாயத்தின் பெயரை சொல்லி இழிவுபடுத்துவது மிக மிக தவறான விஷயம். அது மட்டும் இல்லாம கந்த சஷ்டி கவசத்திலேயே இந்த பாடல்கள்ல இந்த வார்த்தை வருவது வந்து ரொம்ப ரொம்ப கவலை அளிக்கிறது. இப்ப கந்த சஷ்டி கவசம் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய பாடல் கிடையாது. 19ஆம் நூற்றாண்டுல பாடப்பட்டது. ஈரோட்டைச் சேர்ந்த ஒரு கவிஞர் பாலதேவராய சுவாமிகள் வந்து பாடப்பெற்ற பாடல் தான் கந்த சஷ்டி கவசம். ஆக அந்த கந்தன்ற வார்த்தையும் சரி, சஷ்டி, கவசம் இது எல்லாமே வந்து அந்த பேர பார்த்தாலே தெரியும். அது சமஸ்கிருத மொழி. நம்மளுடைய மொழி கிடையாது. அதை பாடுபவர்கள், பக்தியா செய்கிறவர்கள் தாராளம் செஞ்சு கொள்ளலாம். ஆனால், அது வருகின்ற இந்த சமுதாயத்து பேரை வந்து பார்த்தா தவிர்த்து போற மாரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம, அதுல புலக்கடை முனி என்ற பெயரும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். இன்னைக்கு முனீஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து வழிபடுறாங்க. அது அந்த கந்த சஷ்டி கவசமே வந்து முழுக்க முழுக்க ஆய்வுக்கு உட்பட்டது தான். உங்களுக்கு ஏதாவது இந்த கம்யூனிட்டி பத்தி தெரியும். இவங்க இந்த ஊர்ல வாழ்றாங்க. ஏன்னா, இவங்க இப்ப எந்த ஊர்ல வாழ்றாங்கன்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தாலும் அந்த ஊர் கணக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு, பிக்கோபர்ஸ்க்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லங்க இவங்க வரலாறு வந்து இப்படி இருக்கு. இல்ல கந்த சஷ்டி கவசத்த வந்து நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்க. இதுல இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருந்தா தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.